Hello everyone, welcome to KRMax. Example 1.11 ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்னென்னா ஆல்ரெடி சொன்னதான் எஸ்ங்கிற ஒரு செட் 1 2 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோங்கிறது 1,1 1,2 2,2 1,3 3,1 கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்குறாங்கன்னா ரோஸ் டிரான்சிட்டிவான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ரீசன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னத்தை இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு ரோ வந்து டிரான்சிட்டிவ் கிடைக்கும், என்னத்தை டெலீட் பண்ணால் உங்களுக்கு ரோ வந்து டிரான்சிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலன்ட் ரிலேஷனான்னு கேட்குறாங்க. அப்படி ஈக்குவலேஷன் ரிலேஷன் இல்லைனா என்ன ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் யூகிட்ட ஈக்குவலன்ட் ரிலேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலன்ட் ரிலேஷன் என்னங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தானே என்னது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இட் இஸ் அ ஈக்குவலன்ட் ரிலேஷன். இப்போ ரோ செட்டு 1,1 1,2 2,2 1,3 3,1 இருக்குது. டிரான்சிட்டிவ்னா என்னது A, B பிலாங்ஸ் டு R, B, C பிலாங்ஸ் டு Rனா A, C பிலாங்ஸ் டு Rஆக இருக்கணும். ரோ இங்கே கொடுத்துருக்க ரோ ஆர்னா ரிலேஷன் ரோ. இப்போ பாருங்கள் 1,1னா 1ல் ஸ்டார்ட் ஆகுது, 1,2 அப்போ 1,2 உள்ளே இருக்குது. இதே 2,2 எடுத்துக்கோங்க, 2,2 2ல் ஸ்டார்ட் ஆகிற எலமெண்ட் இல்லை, பிரச்சனையே இல்லை. 1,2 எடுத்தால் 2ல் ஸ்டார்ட் ஆகுறது. இப்போ 2,2னா 2,2 ஸ்டார்ட் ஆகுது 2,2. இப்போ 1,2னா 2,2, இப்போ 1,2 இருக்குது. அடுத்தது 1,3 எடுங்க, 1,3 3ல் ஸ்டார்ட் ஆகுது 3,1 3,1 எடுத்தால் திருப்பி 1,1 இருக்கணும் இல்லையா. ஓகே, அடுத்த செட்டு 3,1 எடுத்துக்கோங்க. 1ல் ஸ்டார்ட் ஆகிறது 1,1 எடுத்தால் என்ன வரும், 1,1 எடுத்தால் 3,1 1,1 எடுத்தால் 1,1 இருக்குது. ஆனால் 3,1ல் 1,3 எடுங்க, அப்போ 3,1 1,3 அப்போ 1,3னா 1,3 இங்கே 3,1 1,3 அப்போ 3,3 உள்ள செட்டில் இல்லை. ஸோ இருங்க சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். ஏன் ரீசன் என்னென்னா இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் சொல்லும் போது புரியாது, எழுதும் போது பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 3,1 எடுத்துக்கிறேன், 3,1 அண்டு அப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகிறது 1,3 எடுத்துக்கிறேன். ஆர்என் ரோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பட் இதோட என்னங்க ஒரு A, C 3,3 டசன் பிலாங்ஸ் டு ரோ, ரோக்குள்ளே இல்லை இல்லைங்களா. அப்போ அந்த ரீசன்னால் பிகாஸ் டிரான்சிட்டிவ்னு ஏன் நம்ம சொல்லனா இதுதான் ரீசன். 3,1 1,3 செட்டில் எடுத்தோன்னா அப்போ நம்மளுக்கு அந்த 3,3 இல்லை. ஸோ ரீசன் சொல்லியாச்சு. அப்போ டு இன்க்ளூட் 3,3 in row we make it transitive. ஆனால் இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணால் நம்மளுக்கு டிரான்சிட்டிவ் ஃபுல்லாக கிடைக்காதுங்க. ஏன்னு பாருங்களேன். இப்போ 3,1 ஃபஸ்ட் எடுத்திங்களா, அந்த 3,1 1ல் ஸ்டார்ட் ஆகுறது 1,1 ஏற்கனவே பார்த்துட்டோம். 1,3 பார்த்தோன்னா 3,3 இல்லை. இப்போ 3,1 எடுத்து அதே செட் எடுத்துகிட்டு திருப்பி இதை 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 1,2 எடுங்களேன். அப்போ 1,2னா என்ன வரும், 3,2 தானே. அந்த செட்டுக்குள்ளே 3,2 இருக்கா, இல்லை. So it is not make a transitive. So again we include it is not transitive. இப்போ இது மேக்கான transitive but it is not transitive. transitive ஆகுது, ஆனாலும் திருப்பி இன்க்ளூட் பண்ணால் தான் நம்மளுக்கு டிரான்சிட்டிவ் ஃபுல் ஆகும். இதுக்கான இந்த எலமெண்ட்டுக்கான டிரான்சிட்டிவ் ஓகே செக் பண்ணால். ஆனால் பட் இந்த ரிலேஷன் வந்து ஃபுல்லாக டிரான்சிட்டிவ் ஆகலை. ஏன்னா என்ன இன்க்ளூட் பண்ணணும் நம்மளுக்கு, என்னங்க 3,1 1,2 எடுத்தோன்னா நம்மளுக்கு 3,2 இன்க்ளூட் பண்ணணும். ஸோ சின்ஸ் என்ன ரீசன்னு பாருங்கள். இப்போ 3,1 எடுத்துகிட்டு அண்டு 1,2 எடுக்கிறோம் பிலாங்ஸ் டு ரோனா we get it என்ன கிடைக்கணும், 3,2 in ரோவாக இருக்கணும். ஸோ therefore we include என்னென்ன இன்க்ளூட் பண்ணுங்க, 3,3 அண்டு 3,2 in ரோவில் இன்க்ளூட் ரெண்டு இன்க்ளூட் பண்ணால் ஸோ இட் இஸ் டிரான்சிட்டிவ். ஓகேங்களா.
3,3 மட்டும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ரீசன் ஓகே சொல்லிட்டோம், 3,3 இல்லை அதனால டிரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் இதை இன்க்ளூட் பண்ணோன்னே டிரான்சிட்டிவ் கிடைக்குதா? இல்லை. மேக் இட் டிரான்சிட்டிவ்? நோ. இதை இன்க்ளூட் பண்ணும்போது டிரான்சிட்டிவ் கிடைக்குது, ஆனால் ஃபுல்லாக கிடைக்கல. ஏன்னா இன்னொன்று 3,2 இன்க்ளூட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டிரான்சிட்டிவ்னு கிடைக்குது. அப்போ டிரான்சிட்டிவ் கிடைக்குன்னா 3,3யும் இன்க்ளூட் பண்ணணும், 3,2வும் இன்க்ளூட் பண்ணால் தான் we get it a transitive. இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். டு மேக் ரோ ஆஸ் அ ரிஃப்ளெக்ஸாக ஆக்கும் போது என்னங்க வந்துச்சு, என்னங்க சேர்த்தோம்? டு இன்க்ளூட் என்னத்தை இன்க்ளூட் பண்ணோம்? 3,3 இன்க்ளூட் பண்ணோம் இல்லைங்களா? அடுத்தது டு மேக், அடுத்து என்ன பண்ணோம்? ரோவை ஆஸ் அ சிமெட்ரிக் இல்லைங்களா? சிமெட்ரிக்குங்கும் போது என்ன பண்ணோம்? டு இன்க்ளூட் எதுங்க இன்க்ளூட் பண்ணோம்? 1,2 இன்ச்சு, அதுக்கு பேர் 2,1 இல்லை இல்லைங்களா? அடுத்து என்னது? டு மேக் ரோ ஆஸ் டிரான்சிட்டிவ்னா என்னத்தைங்க இன்க்ளூட் பண்ணோம்? டு இன்க்ளூட் இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா? இன்க்ளூட் என்ன இன்க்ளூட் பண்ணோம்? 3,1 இருந்துச்சா? 3,1 இருந்துச்சு, 1,3 இருந்துச்சு. ஆனால் 3,3 இல்லை இல்லைங்களா? அண்ட் ஆல்சோ 3,2வும் அந்த செட்டுக்குள்ளே இல்லை. அப்போ தான் இன்க்ளூட் பண்ணோம் இல்லைங்களா? டு மேக் ரோஸ் டிரான்சிட்டிவ்னா இட் இன்க்ளூட் 3,3யும் அடுத்தது அதுவும் இல்லாமல் 3,2வும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அப்போ கொடுத்துருக்கிறது ரோ இஸ் நாட் அ ஈக்குவலன்ட் ரிலேஷன். அது ஈக்குவலன்ட் ரிலேஷன் கிடையாது. ரீசன் என்ன? பிகாஸ் என்னென்ன இல்லை? 3,3 2,1 அப்புறம் 3,2 டசன் பிலாங்ஸ் டு ரோ. ஏன்னா இது 3 இருந்தாச்சாங்க நம்ம இது ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ்னு சொல்லணும். இந்த செட்டெல்லாம் இதில் இல்லாதனால இது 3ம் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அதனால இந்த செட்டில் இது இல்லாதனால இது ஈக்குவல் ரிலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ டு மேக் டு இன்க்ளூட் என்ன இன்க்ளூட் பண்ணால்? டு இன்க்ளூட் 3,3 2,2 3,1 in row we get என்ன கிடைக்கும் பாருங்கள்? செட் என்னங்க கிடைக்கும்? 1,1 2,2 1,2 3,1 1,3. இது ஆல்ரெடி செட்டுக்குள்ளே இருந்தது. இப்போ என்னத்தை இன்க்ளூட் பண்ணோம்? 3,3 2,1 3,2 இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ 2,3 பேர் எடுத்துட்டிங்கன்னா ஓகே எல்லாமே இன்க்ளூட் பண்ணியாச்சுங்க. ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2,3 எடுங்களேன். 2,3 இருக்குங்களா அந்த செட்டுக்குள்ளே? 2,3 இருக்குங்களா? இல்லை. ஏன் எடுங்கன்னு சொல்கிறேன்னா இப்போ 3,2 ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு என்னங்க பேரு? 2,3 தானே பேரு. அப்போ அந்த செட்டுக்குள்ளே 2,3 இருக்கா? இல்லை. அப்போ அதுவும் இல்லாமல் நம்ம என்னென்ன இன்க்ளூட் பண்ணோம்? 2,3 இன்க்ளூட் பண்ணால் தான் இது ஃபுல்லாக ஈக்குவலன்ட் ரிலேஷன் வரும். இப்போ ஏங்க நீங்கள் சிமெட்ரிக் இங்கே சொல்லலை அப்படின்னு கேட்பீங்க. இப்போ சிமெட்ரிக்குங்கும் போது 2,1 ஏன்னா பழைய செட்டு என்னது? இந்த 5 எலமெண்ட் தான். இந்த 5 எலமெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1,2க்கு 2,1 பேர் இல்லை. பட் இப்போ டிரான்சிட்டிவ்க்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ராவா 3,3 ஆல்ரெடி ரிஃப்ளெக்ஸுக்கு இன்க்ளூட் பண்ணோம், 2,1 ஆல்ரெடி சிமெட்ரிக்கு இன்க்ளூட் பண்ணோம். எக்ஸ்ட்ராவாக டிரான்சிட்டிவ்க்கு இன்னொரு எலமெண்ட் 3,2 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு நம்ம செக் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஓகே ரிஃப்ளெக்ஸிவ் முடிஞ்சிச்சு. சிமெட்ரிக் பார்த்தோன்னா அப்போ இந்த செட்டு 2,3 இருக்கணும். அப்போ என்ன இல்லை? அண்ட் ஆல்சோ இன்க்ளூட் என்ன பண்ணணும்? 2,3 இன் த ரிலேஷன். அப்போ 2,3யும் ரிலேஷனில் இன்க்ளூட் பண்ணால் தான் நம்மளுக்கு செட்டு ஈக்குவலன் கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் த நியூ ரிலேஷன் பிகம்ஸ் என்னங்க எழுதலாமா? எப்படி வரும் சொல்லுங்கள்? என்னென்ன செட்டு? 1,1 2,2 இந்த ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க செட்டுலாம் எழுதிக்கோங்க. 3,1 இதுதான் கிவன் செட். இப்போ என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? ரிஃப்ளெக்ஸிவ்க்கு 3,3 சிமெட்ரிக்கு 2,1 அடுத்தது இன்னொன்று என்னங்க? டிரான்சிட்டிவ்க்கு 3,2
அப்புறம் அந்த இது 3, அதையும் இன்க்ளூட் பண்ணணும் இல்லைங்களா, பிகாஸ் இதில். அப்போ இப்போ என்னது கடைசியாக என்ன சொல்லியிருக்கோம், 2, 3 இன்க்ளூட் பண்ணால் we get it a set. Therefore it is equivalent relation. இப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்களா மூணையும். அப்போ இது நம்மளுக்கு ஈக்குவலன்ட் ரிலேஷன். இல்லை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.